Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணை கூட இன்னொருத்தனோட பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்திருங்க. நாகர்கோயில வந்து கட்டணை பக்கத்துல வீடு வாடகை எடுத்து குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு நானும் என் பிள்ளைங்களும் வீடு கூட இல்லாம நடுத்தல நிக்கிற அளவுக்கு நாங்க வந்திருக்கோம். என்னோட பிள்ளைங்களும் தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு. நானும் என் பிள்ளைங்களும் எங்க போறது? என் வாழ்க்கையை நாசம் பண்ணி என் பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இன்னைக்கு அவன் இன்னொரு பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பதில் இருக்கு? நண்பனின் மனைவியுடன் தகாத உறவில் இருந்ததாக கூறி மத்திய ஆயுதப்படை காவலரை அவர் தங்கியிருந்த வீட்டிலேயே வைத்து மனைவி மகன்கள் சிறைபிடித்த காட்சிகள்தான் இவை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே பத்மநாபபுரம் ஆர்சி தெரு பகுதியை சேர்ந்தவர் பர்ஜின். இவர் திரிபுரா மாநிலத்தில் ஆயுதப்படை காவலராக வேலை பார்த்து வருகிறார். இவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கடை பகுதியை சேர்ந்த சாந்தி என்பவரை காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். பர்ஜின் சாந்தி தம்பதியருக்கு 12 மற்றும் 15 வயதுகளில் 2 மகன்கள் உள்ளனர். பர்ஜினுக்கு அதே பகுதியை சேர்ந்த நண்பனின் மனைவியான அமலி வனஜா என்பவரோடு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது தகாத உறவாக மாறியதாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த சாந்தி தனது கணவரை எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் பர்ஜின் அந்த உறவை தொடர்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் சாந்தி தனது கணவரோடு விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் சென்ற நிலையில் பர்ஜின் அதற்கு ஒத்துழைக்காததால் அது தோல்வியில் முடிந்துள்ளது. இந்த நிலையில் விடுமுறையில் ஊருக்கு வந்த பர்ஜின் தனது வீட்டிற்கு செல்லாமல் நண்பனின் மனைவியோடு கட்டையன்விளை பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து குடும்பம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த சாந்தி தனது மகன்களோடு அந்த வீட்டுக்கு சென்று கதவை தட்டி அழைத்துள்ளார். கணவர் வீட்டில் இருந்து வெளியே வராததால் சாந்தி தனது மகன்களோடு வீட்டின் வாசலிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடசேரி போலீசார் சாந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தாங்கள் உள்ளே சென்று விசாரிப்பதாக கூறி சென்றனர். அவர் வந்து எனக்கு என்ன பிள்ளைகளை வீட்டுக்கு வந்து பார்க்க வரதே கிடையாது. இங்க வந்து இன்னொரு இன்னொருத்தரோட பொண்டாட்டி, அந்த பொண்ணோட பேரு வேணைக்கு, ஹஸ்பண்டோட பேரு வினோத், அவரோட பேரு அமலி வேணைக்கு, அந்த பொண்ணோட பேரு. நானும் பிள்ளைங்களும் இன்னைக்கு நடுத்தருவில் நாங்கள் நிற்கிறோம். வீடு கூட இருக்கிற நடுத்தருவில் நாங்கள் நிற்கிறோம். அப்போது உள்ளே அமலி வனஜாவின் மகன் கத்தியோடு வருவதாக போலீசார் எச்சரித்து அனுப்பினர். போலீசார் வீட்டிற்குள் செல்வதற்குள் பர்ஜின் பின்பக்க வாசல் வழியாக தப்பித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சாந்தி தனது கணவர் தனக்கும் தனது மகன்களுக்கும் எந்த உதவியும் செய்வது இல்லை, தற்போது வீட்டிற்கு வாடகை கூட செலுத்த முடியாமல் தவிப்பதாகவும் இதே நிலை தொடர்ந்தால் தானும் மகன்களும் உயிரை மாய்த்துக் கொள்வதுதான் ஒரே வழி எனவும் பரபரப்பை கிளப்பினார். என்னோட பேரு சாந்தி. நான் வந்து தக்கலை பத்மநாபபுரம் பக்கத்துல இருந்து இங்க வந்திருக்கேன். எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் பேரு எஸ் மிருஜின். அவர் வந்து திரிபுரா போலீஸா 12th பிரண்டேசர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட இன்னொருத்தனோட பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்திருங்க. நாகர்கோயில வந்து கட்டணை பக்கத்துல வீடு வாடகை எடுத்து குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் எந்த உதவியுமே பண்றது இல்ல. வீட்டுக்கு வர்றது கிடையாது, செலவுக்கு ரூபாய் தர்றது கிடையாது. மாசம் 52,000 சம்பளம் வாங்கியாரு. எனக்கு எதுவுமே பண்றதே இல்ல. இன்னைக்கு நானும் என் பிள்ளைங்களும் வீடு கூட இல்லாம நடுத்தல நிக்கிற அளவுக்கு நாங்க வந்திருக்கோம். அவர் சைடுல எனக்கு எந்த உதவியுமே இல்லை, எதுவுமே எனக்கு தரது. எனக்கு என்னோட பிள்ளைங்களும் தேவையில்லைன்னு அவர் சொல்றாரு. நானும் என் பிள்ளைங்களும் எங்க போறதுக்கு? அந்த பிள்ளைங்க எங்க போய் நாங்க நிற்போம்? நாங்க ரோட்ல நடுத்துல நாங்க நிக்கிறோம். நான் ஒண்ணு என் பிள்ளைகளை கொண்டுட்டு நானும் சாவதான் செய்யணும். எனக்கு வேற வழியே தெரியல. என்ன என் வாழ்க்கையை நாசம் பண்ணி என் பிள்ளைங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இன்னைக்கு அவன் இன்னொரு பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பதில் இருக்கு?
போலீசார் தன்னை அனுப்பி வைப்பதிலேயே குறியாக இருந்ததாகவும் ஏற்கனவே கணவர் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் சாந்தி வேதனையோடு தெரிவித்தார். நான் என்ன கேட்க வந்த இடத்துல அவர் வீட்டுல ஒளிச்சுதான் வச்சிருக்க நினைக்கிறேன். அவர் வீட்டுல இல்ல, அவர் இந்த வீட்டுல தான் இருக்காரு. பைக் இங்கதான் இருக்கு. அவர் முந்தானத்து இங்கதான் இருந்தாரு. இப்ப வந்து பார்த்தப்போ அவர் வீட்டுல அவளோட பையன் வனஜாவோட பையன் வந்து மூத்த பையன் என்னோட கத்தி எடுத்துட்டு குத்ததுக்கு வரான். அவன் போலீஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுங்க? போலீஸ் வந்து என்ன வந்து வீட்டுல இருந்து போன்னு சொல்லி விரட்டுறாங்க, வெளியே தள்ளுறாங்க. எஸ்பில கம்ப்ளைண்ட் பண்ணி வீட்டுல இருந்து போன்னு சொல்லி வெளியே தள்ளுறாங்க. அந்த பொண்ணுட்ட அவங்கள்ட்ட பண்ண மாட்டேங்கிறாங்க. புருஷன் முன்னாடி இல்லாமலே ஒருத்தன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அவரு என்ன பிள்ளைல தள்ளிட்டு அப்ப அவங்க அதை கேட்கவே இல்லை. பக்கத்து வீட்டுல உள்ளவங்க வீடு வாடகை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படி தெரிஞ்சு அவங்க வீடு வாங்கி கொடுத்தவங்க வச்சிருக்காங்க. கேட்டதுக்கு அவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதில் சொல்றாங்க என்கிட்ட. நான் என் பிள்ளைங்களும் சாவதற்கு வேற வழியே தெரியல. இவங்க வீட்டு முன்ன வந்து தான் நான் சாவேன். இவங்க வீட்டு முன்ன வந்து இதுல வந்து என் பிள்ளை சாவதற்கு வேற வழியே எனக்கு இல்லை. இன்னைக்கு வீடு இல்லாம ரோட்ல தான் நான் நிக்கிறேன். எனக்கு 2 பிள்ளை ரோட்ல தான் நான் நிக்கிறேன். நானும் பிள்ளை எங்க போறதுக்கு? 2 பிள்ளை கொண்டுட்டு நான் கொல்லதான் செய்யவா? நான் சாகதான் செய்யணுமா? எனக்கு எனக்கு வேற வழியே இதுக்கு இல்லையா? பாலிமர் செய்திகளுக்காக கன்னியாகுமரி செய்தியாளர் சுரேந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.